வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது கேக் இல்லை, பட் இந்த கேக்குக்கு மேலே வச்சுருக்கிற இந்த ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் அண்ட் மற்ற டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் பேஸ்ட் இதை எடுத்து ஒயிட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூட வந்து டைலோஸ் பவுடர் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அது நல்ல லூஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கிங் கன்சிஸ்டன்சியில் வரும். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் இது ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெடிமேட் வாங்கினாலும் சரி, இல்லை கலர் சேர்த்து நம்ம பண்ணாலும் சரி, இதில் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். பட் நான் அதனால தான் ஃபஸ்ட்டு ஒயிட்டில் எடுத்துட்டேன். ஸோ ஒயிட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் நேம் கட்டர் வச்சு அந்த பாப்பாவோட நேமை வந்து ஃபுல்லுமே எடுத்துட்டேன் ஒயிட்டில். ஏன்னா கோல்டன் போர்டில் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுங்கிறதுனால அது ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒர்க்காக. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து நமக்கு அந்த குட்டி குட்டியாக நாம் இது மஷ்ரூம்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த மஷ்ரூம் கீழே ஸ்டெம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நல்லா இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் எடுக்க மறந்தேன், ஓடிட்டுருக்குன்னு நினச்சேன் கேமரா, பட் அது வந்து மூவ் ஆனது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து இந்த மாதிரி இந்த ஒயிட் லாலிபாப் ஸ்டிக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லைக் ஸ்டெப்ஸ் லேடர் மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் தனியாக வேறு மாதிரி தான் நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணேன். அதை வந்து நீங்கள் அடுத்த வர வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ இந்த பிங்க் கலர் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஹார்ட் வந்து நம்ம டைரெக்டாக கட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3D எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டரை வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜியாக 3D எஃபெக்டில் உங்களுக்கு எனி ஷேப் கிடைக்கும். ஸோ ஹார்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்தால். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஹார்ட் எடுத்திருக்கேன். 2 பிங்க் ஹார்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் நம்ம ஸ்கியூஎஸ் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் லேட்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன இது மாதிரி எடுத்து லைட்டாக பால் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நமக்கு ஃபாண்டன் டூல் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்டன் டூல் இருக்குது. ஸோ இது ஒரு செட்டாக கிடைக்கும் நமக்கு மார்க்கெட்டில். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு ஒரு கேப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது கீழே வந்து நாம் இந்த மஷ்ரூம்ஸோட அந்த லெக்ஸை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக வாட்டரை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி வச்சுட்டா அதை ஒட்டிக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அது காஞ்சிக்கும், அதனால் அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக குட்டி குட்டியாக ஒரு அது என்னென்னு தெரில ஒரு ரோல் மாதிரியான டிசைன் வந்து எனக்கு இதில் இருந்தது, ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருந்தது. ஸோ அதுக்காக லைட்டாக இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். இதுக்கு எதாவது பேர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இது என்னென்னு எனக்கும் தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு நான் அப்படியே வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ப்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரிப்பன் ஃப்ளார் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு சில பீசஸ் வந்து நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஹாஃப் பர்த்டே கேக்குக்காக நம்ம வந்து செஞ்சது. ஸோ அது ஃபுல் வீடியோவாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபுல் மேக்கிங், டெக்கரேட்டிங் அது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவாக இதுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து உங்களுக்கு அதுவாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் வந்து ரெட்லேயும் நான் வந்து எடுத்துட்டேன். ரெட் வந்து நான் லைக் இது வந்து ரெடிமேட் பேஸ்ட் தான். ரெட்டில் வந்து நான் ரெடிமேட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் தான், சேம் எல்லாமே வந்து நம்ம ரெட்லேயும் வந்து ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இது கேக் மேலே நம்ம இது வந்து ப்ளேஸ் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். சரி, இப்போ இது வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் கேக். இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற 2 ஹார்ட்ஸ்க்கும் ஸ்கியூவர்ஸ் கொடுத்து மேலே செட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேடரும் வந்து செட் பண்ண, நான் சொன்னேன் இல்லையா பிஞ்சிட்டு வந்துடுச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக நான் வந்து அசம்பிள் பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டி மஷ்ரூம்ஸு இதெல்லாம் வச்சு ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது.
கேக்கு மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ பட் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்திருந்தது. அண்ட் இது கூடவே ஸ்ப்ரிங்கிள்ஸும் எல்லாம் போட்டுட்டு இந்த கேக் டெக்கரேஷனை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.